உதவி செய்வது நல்லது தானே. ஆனால் உதவி செய்தால் ஒருவர் மிகுந்த சிரமத்தை அடைந்தார், கஷ்டத்தையும் அடைந்தார். அவர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அறம் மறந்தார்க்கு அறமே கூற்றுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அறம் மறந்தவருக்கு உதவுபவர்கள் படும் பாட்டை பார்க்கலாம். ஒரு காலத்தில் திருப்பார்கடலை கடைந்த போது பல பொருட்கள் உள்ளிருந்து வந்தது. அதிலிருந்து வந்த ஒன்றுதான் தேவாமிர்தம். தேவாமிர்தத்தை யார் பருகுகிறார்களோ அவர்கள் சாகாவரம் அடைவார்கள். அப்படி சாகாவரம் அடைய பெறப்பட்ட அந்த அமிர்தம் அசுரர்கள் கைக்கு போகக்கூடாது என்று மகாவிஷ்ணு நினைச்சார். அப்போது அழகான பெண் வடிவம் எடுத்து மகாவிஷ்ணு அசுரர்களை மயக்கி தேவாமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து விட்டார். இதை பார்த்த பிரம்மா ஆச்சரியத்தில் மூழ்கினார். அழகான பெண்ணுக்கு அசுரர்களை மயக்கி தேவாமிர்தத்தையே பெரும் அளவுக்கு சக்தி உள்ளதா என்று எண்ணி பார்த்தார். அப்பொழுது அவருக்கே தோன்றியது தான் ஒரு அழகான பெண்ணை படைக்க வேண்டும் என்று. அப்பொழுது மிகுந்த சிரமப்பட்டு ஒரு அழகான பெண்ணை படைத்தார். அந்த பெண்ணை பார்த்ததும் இந்திரனுக்கும் கௌதம முனிவருக்கும் மிகுந்த ஆசை ஏற்பட்டது. அந்த பெண்ணுக்கும் திருமண வயது வந்தது. அப்பொழுது பிரம்மா இருவருக்கும் அந்த பெண்ணை கட்டி கொடுக்க முடியாது என்பதற்காக யார் இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தன் பெண்ணை மணமுடிப்பதாக சொன்னார். உடனே இந்திரர் ஐராவதத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு விட்டார். கௌதம முனிவரோ தவத்தில் சிறந்தவர். தன் தவ வலிமையை மிக அதிகமாக வளர்த்து கொண்டவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. தன்னுடைய கூர்மையான அறிவை பயன்படுத்தி பிரம்மா எதை சிந்தித்து இதை சொல்லியிருப்பார் என்பதை உணர்ந்து பசுமாட்டை 3 முறை வலம் வந்தார். இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த பிரம்மாவும் அகலிகையை அவருக்கு மணமுடித்து வைத்தார். இருவரும் கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு சென்று விட்டார்கள். சில காலங்கள் கழித்து பிரம்மா தன் மகளை மணமுடித்து விட்டார் என்பதை இந்திர பகவான் உலகத்தை சுற்றி வந்துவிட்டு அறிந்து கொண்டார். அப்பொழுது மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளானார் இந்திரர். பிறகு என்ன செய்தார் என்பதை நாளை பார்ப்போம்.